இந்த காலையில் ஒரு முக்கியமான செய்தி தான் பேசுகிறேன். அப்படி என்றால் இதுவரைக்கும் பேசின செய்தியெல்லாம் முக்கியமற்ற செய்திகள் என்று யாரும் விளக்கம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு தந்த பாரத்தின்படி இந்த காலையில் இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 1073வது பக்கம் 1073வது பக்கம் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். பயபக்தியுள்ளவன் என்று சொல்லுவதற்கு இந்த யோனாவுக்கு தகுதி உண்டா என்று இதற்கு பின்னால நடந்த சம்பவங்களை நினைத்தால் நமக்கு சந்தேகம் வரும். அவன் சொன்னது தவறு என்று சொன்னால் வேதம் எழுதின பரிசுத்த ஆவியானவர் நான் பக்தியுள்ளவன் என்ற காரியத்தை வேதத்தில் எழுதியிருக்க மாட்டார். அதாவது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னார். அதுவரையில அவன் பக்தியுள்ளவன் தான், அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. சங்கீதம் 86:2 நீங்கள் வாசித்தால் 86ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, அதாவது நான் பக்தியுள்ளவன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த பக்திக்கும் பயபக்திக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பக்தி கீழானது, பயபக்தி சற்று உயர்வான சொல்லாகும். தாவீது ஒரு தேசம் முழுவதையும் கர்த்தருக்கு சொந்தமாக்கினார் என்ற குறிப்பு பைபிள்ல இல்லை. ஆனால் இவன் பயபக்தி உள்ளவனாய் இருந்ததுனால ஆண்டவர் அவனுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்து சிட்சித்து தண்டித்து நினைவுக்கு அனுப்பி ஒரு ஒட்டுமொத்த தேசம் முழுசும் கர்த்தரிடத்துல மனம் திரும்பியது. அவன் பயபக்தி உள்ளவன். ஆனால் தாவீது என்னுடைய செலவு நோக்க வேண்டியதாயிராமல் பூமியிலே உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி உலகம் முழுசிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பண உதவி செய்தார், விசுவாசிகளுக்கு. ஆனால் யோனா செய்தது போல அவர் செய்யவில்லை. ஆனால் அவர் பக்தி உள்ளவர். யோனா பயபக்தி உள்ளவன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், உமது நாமத்தில் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோர் இவர்களுக்கு நீர் பலன் கொடுப்பீர் என்று அங்கே 24 மூப்பர்கள் சொன்னதாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. உமது நாமத்துல பயபக்தியா இருக்கிற சிறியோருக்கும் பெரியோருக்கும் நீர் பலன் அளிப்பீர். அப்ப பயபக்தி என்று சொல்லுகிறது, அதற்கு வயது ஒன்றும் தடை கிடையாது. சிறியோரும் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், பெரியவர்களும் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யத்துல அவருடைய பயபக்திக்கு அவர் பலன் அருள்வார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலையில நீங்கள் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த பயபக்தி இது உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். விசுவாசிகள் எல்லாரும் பயபக்தி உடையவர்கள் என்று நாம் விளக்கம் எடுக்க முடியாது. ஆனால் விசுவாசிகள் மத்தியில ஆவிக்குரிய மக்களாக செயல்படுகிறவர்கள் அந்த பயபக்தி உடையவர்களாக செயல்படுகிறார்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான்,
அவன் வேறொருவனாலும் நிதானிக்கப்படான் என்று கொரிந்தியர்கள் நிருபத்தில் பார்க்கிறோம். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறினால் இந்த பயபக்தியை உங்களுடைய அனுபவ வாழ்க்கையில கொண்டு வரலாம். அதற்குத்தான் இந்த கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பயபக்தி என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்தெந்த காரியத்தில் பயபக்தியா இருக்க வேண்டும் என்று 3 ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் வசனத்தை சொல்லிவிட்டு ஒரு குறிப்பு மாத்திரம் இன்றைக்கு சொல்லி நான் அதை முடிக்க விரும்புகிறேன். அந்த வாசித்த 2 வசனங்களிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்துல நான் பயபக்தி உள்ளவன் என்று யோனா சொல்லுகிறார். அப்ப பயபக்தி தேவனிடத்துல, உமது நாமத்திற்கு பயந்திருக்கிற சிறியோரும் பெரியோரும் என்று சொல்லும் பொழுது அவர் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 272 பேர்களை உடைய நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தில் அவர்கள் பயபக்தியா இருந்திருக்கிறார்கள். அதனால் இந்த பயபக்தி முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டியது. வேதாகம் வெளிப்படுத்துகிற தேவனிடத்துல உங்களுக்கு எனக்கும் பயபக்தி இருக்க வேண்டும். 2வது, நமது பயபக்தி என்று சொல்லும் பொழுது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இந்த 2 வசனங்களில பார்த்தால் லேவியராகமம் 19 அதிகாரம் 30ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என் ஓய்வு நாளை அதாவது ஆசரியுங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருங்கள். ஒன்று, நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். அதோடு சேர்த்து அந்த ஓய்வு நாளிலே என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. 2 வசனங்களிலே ஒரே காரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2 வசனத்தையும் முடிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. முதலாவதும் சொல்லுகிறார், 2வதும் சொல்லுகிறார். அந்த வசனத்தினுடைய முடிவில் நான் கர்த்தர். அப்ப சொல்றவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, அவர் கர்த்தத்துவம் உடையவர். அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவே கிடையாது. நல்லா யோசித்துத்தான் நீங்க என்னுடைய பரிசுத்த தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக, என்னுடைய ஓய்வு நாளை நீங்க ஆசரிக்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப 2வது நாம் பயபக்தியா இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் பெயர்ல விசுவாசிகள் எல்லாரும் பக்தியுடையவர்களா இருக்க வேண்டும். அது வேதம் எதிர்பார்க்கிற காரியம், வேத நாயகர் எதிர்பார்க்கிற காரியம். 3வது பயபக்தி எதில் காணப்பட வேண்டும் என்றால், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு பேழையை உண்டாக்கினான். நோவாவுக்கு விசுவாசம் இல்லை, என்னால் இதை செய்திருப்பானா? அவனுக்கு பக்தி வந்திருக்குமா? யாரையாவது அவன் ரட்சித்திருப்பானா என்று கேட்டால், விசுவாசம் வரவில்லை என்றால் அவன் இதை ஒன்றுமே செய்ய முடியாது. விசுவாசத்தினால நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு பேழையை உண்டு பண்ணினான். இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகை விட எத்தனையோ மடங்கு அதிகமான ஜனத்தொகை உள்ள அந்த நோவாவின் கால உலகத்தை ஆண்டவர் அழித்தார். 8 பேரை மாத்திரம்தான் ஆண்டவர் உலகத்துல வச்சார். 8 பேர் தான் அப்பொழுது விசுவாசிகளா இருந்தார்கள். அவனுக்கு பயபக்தி இல்லாமல் இருந்தால் எல்லாரையும் அழிக்கிறதை போல அவன் குடும்பத்தை அழிச்சிருப்பார். ஆனால் அவன் பயபக்தி உள்ளவனாய் இருந்தான்.
அவன் தான் குடும்பத்தினுடைய தலைவன், புருஷன் என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் அந்த நோவாவுடைய மனைவியா இருந்தாலும் சரி, விசுவாசிகளான புருஷன்மார் அவருடைய மனைவிகளாக இருந்தாலும் சரி, முதலாவது குடும்பத்தின் தலைவனுக்கு பயபக்தி தேவை. இல்லை என்றால் அவனுடைய குடும்பத்தில் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ரெண்டாவது, அவனுடைய மனைவியார், விசுவாசியான மனைவியார் இருக்கிறாங்க பாருங்க, அவர் தலைவர், இவர் தலைவி, அவங்களுக்கும் பயபக்தி வேண்டும். அதை பற்றி என்ன வாசிக்கிறோம்? எபேசியர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, எபேசியர் 5:33 மனைவி புருஷனிடத்துல பயபக்தியா இருக்க கடவுள் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். மனைவி என்று சொல்லுகிற ஸ்ரீ தன்னுடைய புருஷனிடத்துல பயபக்தியா இருக்க வேண்டும். எந்த புருஷனுடைய மனைவியும், சபையில மனைவியில இருக்கிற சகோதரிகள், உங்களுடைய புருஷன் பேர்ல அவருக்கு நீங்கள் பயபக்தியை காட்ட வேண்டும் என்று இந்த பைபிள் வசனம் சொல்லுகிறது. மனைவி புருஷனிடத்துல பயபக்தியா இருக்க கடவுள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நீங்கள் வாசித்தால், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லா மனைவிகளுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி கீழ்ப்படியும் போது அந்த குடும்ப வாழ்க்கையில யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், உங்களுடைய பயபக்தியோடு கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவியுடைய நடக்கையினால ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது அவர்களிலே யாராவது ஒருவர் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி உங்களுடைய நடக்கையினாலே உங்களுடைய புருஷன் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெண்களாக இருக்கிறவர்கள், மனைவிமாராக இருக்கிறவர்கள், நீங்க என்ன செய்யணும்? அவங்க புருஷனிடத்துல பயபக்தியா இருக்க வேண்டும். புருஷன்மாராக இருக்கிறவங்க உங்கள் ஆண்டவராக இயேசுவிடத்துல நீங்க பயபக்தியுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் சிலுவையில சம்பாதித்த அந்த ரட்சிப்பை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வர்றது நீங்க தான். அதற்கு உங்களுக்கு அந்த பயபக்தி தேவை. அப்படின்னு சொன்னா, நமது குடும்ப வாழ்க்கையில நமக்கு தேவபக்தி தேவை. தேவபக்தி தேவனிடத்துல, தேவபக்தி அதாவது பயபக்தி ஓய்வு நாளை ஆசரிக்கிற காரியத்துல, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்கிற காரியத்துல நாம் காட்ட வேண்டும். 3வது, ஆண்டவர் நம்மளை புருஷன் மனைவிமாக குடும்பமாக்கி இருக்கிறார். புருஷன் பயபக்தி உள்ளவராக இருக்க வேண்டும், மனைவி பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் உங்க குடும்பத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். அப்ப பயபக்தி என்பது எவ்வளவு அவசியமான காரியம். அதனால நான் ஒரு குறிப்பு மாத்திரம் உங்களிடத்துல சொல்லி இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். நமது பக்திக்குரியவர் தேவன் என்பதற்கு 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தையும் பாருங்கள், 53ஆம் வசனத்தையும் பாருங்கள். ஆதியாகமம் 31, 42, 53 பாருங்கள். அங்க யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை பற்றி சொல்லும் பொழுது, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அப்படின்ற வார்த்தையை 2 இடத்துலையும் உபயோகிக்கிறார். ஈசாக்கு 100 வயதுல ஆபிரகாமுக்கு பிறந்த
ஒரே குமாரன். அவனுக்கு கர்த்தர் மேல பயபக்தியாய் இருக்க முடிந்தது. அவன் பயபக்தியா இருந்தான் என்று அவனுடைய மகனாகி யாக்கோபே சொல்றார். அப்ப பயபக்திக்குரியவர் யார்? வேதாகம் வெளிப்படுத்துகிற தேவன் இருக்கிறாரே, பிதாவாகிய தேவன், அவர்தான் சகலத்தை உண்டாக்கினார் என்று பைபிள் சொல்லுகிறது. அவர் பயபக்திக்குரியவர். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பயபக்தி உள்ளவர். பிதாவுடைய ஆவியானவர், கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். பிதாவை யாரும் பார்க்க முடியாது, ஆவியானவர் யாரையும் பார்க்க முடியாது. பிதாவும் ஆவியானவரும் ஆவியா இருக்கிறார்கள். இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் பிதாவையும் பரிசுத்தாவையும் தன்னகத்தை உடைய தேவகுமாரன் இருக்கிறாரே, அவரை நாம் பார்க்க முடியும். ஜனங்கள் 2025 வருஷத்துக்கு முந்தைய பார்த்தாங்க. இன்றைக்கு நான் விசுவாச கண்களினால கண்ணாடியில காண்கிறதை போல கண்டோம் என்று 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் பயபக்திக்குரியவர். தேவன் தான் பயபக்திக்கு சொந்தக்காரர். 100க்கு 100 அவர் பொருத்தமானவர். அப்ப நீங்க அவரிடத்துல பயபக்தியா இல்லை என்றால் நீங்க அவரை தரக்குறைவா நினைக்கிறீங்களா, அல்லது அவர் பயபக்திக்கு பொருத்தமானவர் என்று நினைக்கிறீங்களா என்பது கேள்வியான காரியம். ஈசாக்கு பயபக்திக்குரியவர் என்று அவருடைய மகனாகி யாக்கோபு சொல்லுகிறார். அவர் பயபக்திக்குரியவர் தான், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், நாம் விசுவாசித்து இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். மரணபடியாக நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம். அல்லது ஆண்டவர் வந்தால் சரீரத்தில் மருவமாக்கப்பட்டு பரலோகத்தில் போக போகிறோம். அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து கெசமன தோட்டத்தில் அவர் செய்த ஜபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டு என்று எழுதப்பட்டு, மாம்சத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட ஒரே ஒரு விஷயத்துல தான் வித்தியாசமானவர். மற்றபடி நம்மை போன்றவர் தான் என்று பைபிளை நாம் பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பாவம் ஒன்றை தவிர எல்லா காரியத்திலும் அவர் நம்மை போன்றவர் தான். அவரை பற்றி சொல்லப்பட்டுகிற காரியம், தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜபத்தை பிதாவாகிய தேவன் கேட்டார். தேவகுமாரனுக்கே பயபக்தி அவசியம் என்றால், அவருடைய பிள்ளைகளான நமக்கு அவரை இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக, ஆத்தும மணவாளனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அவருக்கு பயபக்தி இருக்கும்போது நமக்கு எப்படி பயபக்தி இல்லாமல் இருக்க முடியும்? அவர் நம்முடைய முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி என்று ஒரு 1000 முறை நான் சொல்லியிருப்பேன். அவர் நமக்கு முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி. அப்போ அவரை நீங்க பிரியப்படுத்த விரும்பினால் அவரிடத்துல காணப்பட்ட அந்த பயபக்தி உங்களுக்கு எனக்கும் காணப்பட வேண்டும். நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து. எத்தனை ஜெபத்துக்கு நீங்க பதில் பெற்றீங்க? இங்க ஆண்டவர் பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்டார். அவருடைய ஜெபத்தை தள்ளவே முடியாது. அவர் தேவனுடைய குமாரன். அப்புறம் விசுவாசிகளை பற்றி சிந்திக்கும் போது இடையில தான் எல்லாரும் ரட்சிக்கப்படுறோம். பிறந்த போது யாரும் ரட்சிக்கப்படுறதில்லை. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் சரித்திரத்தில் இருந்தார். அவர் சொல்றார், 1000 காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணியிருப்பேன், ஆண்டவர் என்னுடைய ஒரு ஜெபத்தை கூட தள்ளலைன்னு சொல்றார். 1000 காரியத்துக்காக நான் ஜெபித்திருப்பேன், சிறிதும் பெரிதுமான காரியத்துக்கு. ஒரு காரியத்துக்கு ஜெபத்துக்கு பதில் வராமல் இருந்ததில்லை என்று சொல்றார். அப்ப உங்களுக்கு என்ன விளங்குது? அவர் பயபக்தி உள்ளவராக இருந்ததுனால பரலோகத்தின் தேவன் அவருடைய ஜெபத்தை தள்ள முடியவில்லை.
அப்போ நீங்க ஜெபம் பண்றது நல்லது. விசுவாசிகளாக ஜெபம் பண்ணாம இருக்க முடியுமா? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். மனம் திரும்பின சவுலை பற்றி ஆண்டவர் சொல்றார். அப்புறம் பவுலா மாறினார். ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய மூச்சு. ஜெபிச்சு ஆவிக்குரிய நன்மைகளையும் பெற வேண்டும், சரி நன்மைகளையும் பெற வேண்டும். உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், உலகத்துக்கு உப்பா இருக்க வேண்டும். அதற்கு ஜெபம் ரொம்பவே அவசியம். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் பக்தி பயபக்தி உள்ளவராய் இருந்தார் தேவனிடத்துல என்று வாசிக்கிறோம். சரி, தெய்வம் பயபக்திக்குரியவர் என்று நான் சொன்னேன் இல்லையா? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அவரை பற்றி உலக மக்கள் படிக்க விரும்ப மாட்டாங்க. பேர்கிறிஸ்தவன் படிக்க விரும்ப மாட்டான், குழப்படாதவன் படிக்க விரும்ப மாட்டான். ஆனா பைபிள் அந்த தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்த்தீங்களா? அதாவது நம்முடைய பக்திக்கு உரியவர், பயபக்திக்குரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அனாதி தேவன், எரிச்சலுள்ள தேவன், சினங்கொள்ளுகிற தேவன், சேனாபதியான தேவன், நியாயாதிபதியான தேவன், ராஜாவான தேவன், சேனைகளின் தேவன், கர்த்தராகிய தேவன், இம்மானுவேலராகிய தேவன், மகிமையின் தேவன், ஐஸ்வர்யங்களின் தேவன், ஜீவனுள்ள தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன், பரிசுத்த தேவன், அன்பின் தேவன், சமாதானத்தின் தேவன், பட்சிக்கிற தேவன். தேவனை பற்றி முழு வேதாகமத்தில் இவ்வளவு வார்த்தைகள் உபயோகிக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன், அனாதி தேவன், எரிச்சலுள்ள தேவன், சேனாபதியாகிய தேவன், நியாயாதிபதியாகிய தேவன், ராஜாவாகிய தேவன், சேனைகளின் தேவன், கர்த்தராகிய தேவன், இம்மானுவேலராகிய தேவன், மகிமையின் தேவன், ஐஸ்வர்யங்களின் தேவன், ஜீவனுள்ள தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன், பரிசுத்த தேவன், அன்பின் தேவன், இரட்சகராகிய தேவன், சமாதானத்தின் தேவன், பட்சிக்கிற அக்கினியான தேவன். இவர் மேல ஒரு மனுஷி பயபக்தி இல்லாதவர்களா இருந்தால் நீங்க எப்படி பரலோகத்துக்கு போக போறீங்க? இந்த உலகம் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்? அதனால இதுவரையில இப்படிப்பட்ட தேவனிடத்துல உங்களுக்கு பயபக்தி இல்லை என்றால் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமாக பயபக்தி ஆண்டோடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர் மேல் பயபக்தி உடையவர்கள் விசுவாசிகள் மட்டுமே. அவங்களுக்கு தான் இந்த பயபக்தி வரும். தாவீதை போல முதல்ல பக்தியை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா பயபக்தி உடையவர்களாக வாழுவாங்க. எங்களுக்கு தேவனிடத்துல பயபக்தி, அவருடைய ஓய்வு நாளிலே பயபக்தி, அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்குதோ எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எங்களுக்கு பயபக்தி. ஆண்டவர் எங்களுக்கு குடும்பம் தந்தார், புருஷன் மனைவி மகை சைத்தான், நாங்கள் 2 பேரும் விசுவாசிகளா இருக்கிறோம். புருஷனான நான் பயபக்தி உள்ளவனாய் இருப்பேன், மனைவியாகிய நான் புருஷனிடத்துல பயபக்தி உள்ளவனாய் இருப்பேன். இப்படி நாம ஜீவிச்சா பரலோகத்தை இந்த பூலோகத்திலே அனுபவிக்கலாம், ஒரு நாளிலே இந்த பரலோகத்திலே போய் சேரலாம். அதில் இந்த பயபக்தி என்ற காரியத்தை பசு மரத்தில் அடித்த ஆணி எப்படி அது பிடுங்க முடியாதபடி அதுக்குள்ள ஊடுருவுகிறதோ அதே போல நம்முடைய இருதயத்தில் இந்த வார்த்தை ஊடுருவட்டும். இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில சாகிற வரையில நம்முடைய இருதயத்தை விட்டு எடுபடாத நிலைமையில எல்லா விசுவாசிகளும், ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் சின்னவர்களும் பயபக்தி உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் கிருபை அளிப்பாராக. இந்த நாம் பயபக்தியா இருக்கிறதுக்கு கூடுதலான விஷயங்கள் இப்ப நான் சொன்னது தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்ற அந்த வார்த்தையை தான் சொல்லி முடிச்சேன். ஆனா இனி 3 குறிப்புகள் அதுல வருகிறது. தேவன் இப்படிப்பட்டவராய் இருக்கும்போது நாம பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறது ஒரு நியாயமான காரியம், ஒரு சந்தோஷமான காரியம். யாரும் பார்த்து நீங்க பயபக்தி உள்ளவர்களா இருக்கிறீங்களான்னு கேட்கவே வேண்டாம். நான் பயபக்தி உள்ளவர்கள தான் இருக்க முடியும், ஆண்களும் பெண்களும் பெரியவங்களும் சின்னவங்களும். அது என்ன 3 காரியம் என்று பார்த்தால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். பரிசுத்த ஸ்தலத்தை விரும்புகிற மனிதர்கள் இல்லையா? உலகத்திலே 1007 மதங்கள் இருக்குது. 1007 மதங்கள். அவங்க எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றின அபிமானம் உள்ளவர்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்கிறவர்கள். ஆனால் பயபக்தி இல்லாத நிலைமையில அதை செய்யறதுனால நேரம் வரையும், பணம் வரையும், வாழ்க்கை வரையும் கடைசியில் பரலோகத்துக்கே போக மாட்டாங்க. ஆனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார் என்று சொன்னால், அவரே தான் பரிசுத்த ஸ்தலம், வேற யாரும் இடமல்ல, அவரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது என்னமோ அவர் சொல்றாரு, கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு, சபையாரும் கவனிப்பாங்க, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அதனால நான் எப்படியோ பல்ல கடிச்சிட்டு நான் சபைக்கு போகணும், பல்ல கடிச்சிட்டு பசங்க கேட்கணும், எனக்கு மனசுலனா கூட என்னுடைய எண்ணங்களை அங்கங்க ஓட விட்டுட்டு எல்லாரையும் நான் பார்க்கணும், நான் உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை பற்றின அதாவது பயபக்தி இருந்தால் யாரும் சொல்லாம ஆண்டவருடைய ஆராதனைக்கு ஓடி வருவோம். எனக்கு இப்ப 83 வயதாகிறது. என்னை பற்றி எல்லாரும் தெரிந்ததை விட என் சொந்த மனைவிக்கு தான் என்னை ரொம்ப நல்லா தெரியும். என்னுடைய பலவீனமும் அவளுக்கு தெரியும், என்னுடைய பலமும் அவளுக்கு தெரியும். பல குறைகள், அதாவது தானும் பலவீனம் உள்ளவென்று ஆசாரியனை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ புருஷனிடத்திலும் பலவீனங்கள் இருக்கும், மனைவிமாரிடத்திலும் பலவீனம் இருக்கும், வேலத்தில் அதற்கெல்லாம் ஆதாரம் உண்டு. ஆனால் ஒரு காரியம் என்னை பற்றி அவ என்ன சொல்லான்னு கேட்டா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா நீங்க வாலிபனா மாறிடுறீங்கன்னு சொல்லுவான். இப்படி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா நான் வாலிபனா மாறிடுறேன்னா, அப்படியா? ஏன் வாலிபனா மாறுறேன்? ஆராதனையை ஒழுங்கா நடத்தினேன், அதுல சகலம் ஒழுங்கா காணப்படணும், மக்கள் வாஞ்சியோடு தேவ சமூகத்துல வரணும். பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்துறது ஏதோ ஒரு கடமைக்கா ஒரு பிரசங்கமான நான் செய்யக்கூடாது. பல மணி நேரங்கள் பிரசங்கத்திற்கு ஆயத்தங்கள் செய்ய வேணும். இடத்த 2-3 முறை வந்து எல்லாம் ஒழுங்கா இருக்குதா அதை பார்க்க வேண்டிய. இது ஆண்டவருடைய ஆலயம், பரிசுத்த ஸ்தலம், அவரையும் வாசம் பண்ணுகிற இடம். ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால சுவாசியிலான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு பயபக்தி இருந்தா அவரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார், வேற யாரும் அல்ல. நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்த ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவரை பிரியப்படுத்த ஊழியம் செய்யுங்க, ஆண்டவரை பிரியப்படுத்த காணிக்க கொடுங்க, ஆண்டவரை பிரியப்படுத்த பரிசுத்த வாழ்க்கை செய்யுங்க, சாட்சியின் வாழ்க்கை செய்யுங்க. இதெல்லாம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிற ஆண்டவர் உங்களை பற்றி என்னை பற்றி விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில தீவிரவாதிகளை செயல்பட வேண்டிய காலம் இது. ஏன் இப்படி கூட்டத்தை நடத்தாம இருக்கிறீங்க? முந்தியெல்லாம் பைபிள் ஸ்டடி கூட்டம் நடந்தது, வீட்டு கூட்டம் நடந்தது. ஆண்டவருக்காகத்தானே நம்ம இதை செய்கிறோம். அப்பதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அநேகர் தேடி வருவாங்க. அதனால அவரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமாக நமக்கு காட்சி அளித்தால் அந்த ஆலயம் என்று சொல்றது ரொம்ப அருமையா இருக்கும், அந்த பிரசங்கம் என்று சொல்றது ரொம்ப அருமையா இருக்கும், விசுவாசிகளை ஒருவர் சந்திக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமானது, கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஜீவனை அங்கே கட்டளையிடுகிறார். பயபக்தி நம்முடைய வாழ்க்கை இல்லாதனாலதான் அது தூங்கு மூஞ்சித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா, பிரசங்கத்தை கேட்கிறோமா, தூங்கு மூஞ்சித்தனமா சபைக்கு வந்துட்டு சந்தோஷம் இல்லாதபடி வந்துட்டு சந்தோஷம் இல்லாத திரும்ப போறோமா? துதியும் களிப்புமான சத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேனே, கூட்டத்தோடு போய் வருவேனே. அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஏன்?
கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலம் என்று உலக மனுஷன் சொல்றான். விசுவாசிகளான தேவ ஜனங்கள் அவரே பரிசுத்த ஸ்தலம். இயேசுவானவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்கே பிரசன்னராக இருக்கிறார். பைபிள் ஸ்டடி கூட்டத்தில் ஒரு பிரசன்னராக இருக்கிறார். ஊழியத்தில் ஒரு பிரசன்னராக இருக்கிறார். நாம் செய்கிற எல்லா நடவடிக்கைகளிலும் அவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறார். அதனால என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக சொன்னாரு. அவரே பரிசுத்த ஸ்தலம். இரண்டாவது, சங்கீதம் 11:4 நான் வாசிக்கும் அது இல்லை, அதுல என்ன வாசிக்குன்னா, கர்த்தர் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதிது. அப்ப விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் அவர் பரிசுத்த ஸ்தலம் என்றால் நீங்க அவரை பார்க்க வேண்டும், அவர் இடத்துல பேச வேண்டும், நான் அவரிடத்துல பேச வேண்டும், அவருடைய ஜனங்களோடு கூட ஆவிக்குரிய காரியத்தை நான் பொது வைத்து அனுபவிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு வருகிறதுக்கு உங்களுக்கு பயபக்தி அவசியம். இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21 வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21 வசனத்துல மகிமையுள்ள கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மகா விசாரமான நதியும் ஆறுகளுள்ள ஸ்தலம் போல் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த மேல வசனத்தை நீங்க 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா சீயோன் எருசலேம் என்று 2 சொல்லிட்டு தான் மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதி அப்புறம் ஆறுகள் உள்ள ஸ்தலம் போல இருப்பார். மகா விசாலமான நதின்னு சொன்னா அங்க நெருக்கம் இடுக்கமெல்லாம் கிடையாது. அப்புறம் மகா விசாலமான நதி என்று சொல்லும்போது, ஆறுகள் என்று சொல்லும்போது அங்கே வறட்சி கிடையாது. அப்புறம் மகா விசாலமான நதி ஆறுகள் என்று சொல்லும் பொழுது விவசாயம் கொளிச்சு வளரும். அதாவது விவசாயங்கள் ரொம்ப முன்னேற்றமான நிலைமை நடக்கும். இல்லை என்பது ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்கு. ஏனென்றால் அவர் மகிமையுள்ள கர்த்தர் மகா நதியாகவும் ஏரிகளும் உள்ள அந்த நிலைமையில, ஆறுகள் உள்ள நிலைமையில அவர் காணப்படுகிறார். தண்ணீர் மனிதனுக்கு எவ்வளவு அவசியம். சென்னையில தண்ணீர் இல்லாம போன போது எங்கெங்க இருந்து லாரிகளை கொண்டு வந்து தண்ணி ஊத்துனாங்க. எத்தனை பேருக்கு தண்ணி கிடைச்சுன்னு தெரியாது. ஆனால் இவர் மகா விசாலமான நதி, அதோடு ஆறுகள் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். விசுவாசிகள் வறட்சியான வாழ்க்கை ஏன் செய்யணும்? இடுக்கமான வாழ்க்கை ஏன் செய்யணும்? இல்லை என்று ஏன் சொல்லணும்? இவர் மகா விசாலமான நதியாச்சே, ஆறுகளாச்சே, எவ்வளவு தண்ணி குடிக்க வேண்டுமானாலும் குடிக்கலாம், என்ன ஆக வேண்டுமானாலும் புசிக்கலாம், என்ன நன்மைகள் வேண்டும் என்றாலும் அவரிடத்திலிருந்து பெற்று அனுபவிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாருக்கும் எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் பொய்யா சொன்னாரு. அதனால ஏன் இன்றைக்கு வறட்சி, ஏன் இன்றைக்கு இல்லைன்னு நம்ம சொல்றோம்? ஏன் இடுக்கமான ஒரு வாழ்க்கை செய்யறோம்? ஆண்டவர் மகா விசாலமான நதின்றத நமக்கு தெரியலையா? அவர் ஏரி என்று நமக்கு தெரியலையா? நிறைய ஆறுகள் என்று அவருக்கு தெரியலையா? அவருடைய பிள்ளைகள் இடுக்கமா இருக்க வேண்டாம், இல்லை என்று சொல்ல வேண்டாம், வறட்சியில் இருக்க வேண்டாம் சொல்லி ஆத்ம ரீதியிலும் சரி ரீதியிலும் அவர் மகா விசாலமான நதி, ஆறுகள் உள்ள நிலைமையில அவர் மாறுகிறார். ஒன்று, அவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலமாக மாறுகிறார். கோயில் இல்ல பரிசுத்த ஸ்தலம், உலகத்துல எந்த கட்டடம் இல்ல பரிசுத்த ஸ்தலம், அவரே பரிசுத்த ஸ்தலம். இந்த ஆறுகளும் ஏரிகளும் இல்லை என்றால் உலகத்துல மனுஷன் வாழ முடியுமா? அவரே தான் மகா விசாலமான நதி, அவர் தான் ஆறுகள். அவரை நீங்க ஏற்றுக்கொண்டு பாருங்க. 60 வருஷம் நான் ஆண்டவரோட நெருங்கி பழகுறேன்.
எவ்வளோ விஷயத்துல சிக்கல்கள் வருது, ஆண்டு சிக்கலை தீர்க்கிறார். பண கஷ்டங்கள் வருது, பண கஷ்டம் தீர்க்கிறார். சரீரத்தில் எடுக்கமான பயங்கரமான நோய்கள் தாக்குது, அதை ஆண்டவர் நீக்குகிறார். அவரே நமக்கு எல்லாற்றுக்கும் எல்லாமானவர். மூன்றாவது, இவர் மேல பயபக்தியா இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று, அவர் பரிசுத்த ஸ்தலம். அதுல பயபக்தியா இருக்குன்னா அது என்ன நஷ்டம்? அவரே மகாநதி, ஆறுகள், அப்புறம் இதுக்கு வறட்சி. அப்ப அவரிடத்துல பயபக்தியா இருக்கலாமே. மூன்றாவது, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஓசியா 6:3, அவர் மலையை போலவும் பூமியின் மேல் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்துல வருவார். ஒரு நாடு சுபிட்சமா இருக்கிறதுக்கு எது முக்கியம் என்று கேட்டால் விவசாயம் தாங்க ரொம்ப முக்கியம். விவசாயம் தாங்க ரொம்ப முக்கியம். ராஜாவும் கூட வயலின் வரத்தினால போஷிக்கப்படுகிறார். மழை இல்லை, அது என்ன பயங்கரம். 3 வருஷம் 6 மாசம் இஸ்ரவேல் தேசத்துல மழையே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தினால தீர்க்கதரிசி அப்படி சொல்லி போட்டார். பாலமா வெடிச்சு கிடக்குது. மிருகங்களுக்கு ஆகாரம் இல்லை, தண்ணீர் கிடையாது. ஜனங்கள் எல்லாம் பார்த்தா ருவாண்டாவில் இருக்கிற ஆண்களை போல, பெண்களை போல, பிள்ளைகளை போல, பசங்களை போல இருக்கிறாங்க. ஆனா 3 வருஷம் 6 மாசம் கழிச்சு பெய்த மழை, பயங்கரமான பூமி, அதாவது மேகம் கருகருத்து பயங்கரமான மழை. 3 வருஷத்துக்கு மொத்தமான மழை பெஞ்சதுமானது அங்க மழை பெஞ்சு சொல்லி நம்முடைய ஆண்டவர் மலையை போலவும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்துல வருவார். மலையை போல வருவார், முன்மாறி பின்மாரியை போல வருவார். அப்ப நமக்கு அந்த 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 தண்ணீரினால, மழையினால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம தொடர்ந்து அனுபவிக்கலாம். மழையும் குளங்களை நிரப்பும். அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும்னா தண்ணீர் பஞ்சம் இல்லை. எங்கு எடுத்துட்டு போகலாம், குடிக்கலாம், விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், மருத்துவத்துறைக்கு பயன்படுத்தலாம், எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தலாம். தண்ணீர் இல்லாம எங்க முடியாத உலகம். நம்முடைய ஆண்டவர் மழையாக முன்மாறி இருந்து பின்மாறி இல்லைன்னா விவசாயம் பாதிக்கப்படும். பின்மாறி மாத்திரம் இருக்குது, முன்மாறி இல்லைன்னா அதுவும் விவசாயம் பாதிக்கப்படும். மழையாக வருவார், முன்மாரியாக வருவார், பின்மாரியாக வருவார். நீங்க பயபக்தியா இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ பயபக்தியா இருந்தால் அவரே பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். நீங்க அவர் மேல பயபக்தியா இருந்தால் மகாநதி, ஆறுகள் உள்ள ஸ்தலம் போல இருப்பார். நீங்க பயபக்தியா இருந்து பாருங்கள், அவர் மழையாக உங்களிடத்துல வருவார், முன்மாரியாக வருவார், பின்மாரியாக வருவார். அதனால மழை சாட்சி கிடையாது, பஞ்சம் இல்லை, தரித்திரம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலையும் மழை சாட்சி கிடையாது, பஞ்சம் கிடையாது, வசன பஞ்சமும் கிடையாது, தரித்திரமே கிடையாது. அதனால இவர் மேல பயபக்தியா இருக்கிறது 100க்கு 100 அவசியமான காரியம். யாக்கோபின் பயபக்திக்குரியவர், நான் கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவனா இருக்கிறேன். இப்ப தாவீது கூட பயபக்தினால அவர் சொன்ன காரியத்தை பற்றி நாம் வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதத்துல ஒரு வசனம் வருகிறது, 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல, சங்கீதம் 5:7, நானும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உமது சன்னதிக்கு நேராக பயபக்தியுடனே பணிந்து கொள்ளுவேன். அவருக்கு மனைவிகள் என்ன, பிள்ளைகள் என்ன, குடும்பத்துல என்ன பிரச்சனை, சமுதாயத்துல என்ன பிரச்சனை, தலைப்பிச்சுக்கிற மாதிரி பிரச்சனை வந்தது. சங்கீத புஸ்தகத்தை படிச்சா நிறைய சங்கீதம் அவர் தான் எழுதியிருக்கிறார். ஆனா அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, நானும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடனே பணிந்து கொள்ளுவேன். கர்த்தர் இந்த வாக்கியங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஜெபம் பண்ணுவோம்.